ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளை பெக்கிற மருந்து கறின்னு ஒண்ணு செய்ய போறேன். அது எப்படி செய்றதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். அது வந்து எதுக்குன்னா, குழந்தை பெத்த பொண்ணுங்களுக்கு வந்து குடுப்பாங்க 1 மாசத்துக்கு. வயிறு புண்ணா இருக்கும், எலும்புலாம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்காக அத குடுப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க தூத்துக்குடி ஸ்டைல்ல எப்படி செய்றதுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, லேடீஸ் வந்து பிள்ளை பெக்கிறவங்களுக்கு அது குடுப்பாங்க. 1 மந்த்துக்கு தினம் குடுப்பாங்க. ஆனா, லேடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மாசம் ஒரு தடவ சாப்பிடணும். அந்த கை, காலெல்லாம் ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அது சாப்பிட்டா வயிறு புண்ணு அதெல்லாம் நல்லா கேட்கும். ஜென்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஹெவி ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா? அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, விவசாய வேலை பார்க்குறவங்க தான் இது சாப்பிடுவாங்களாம். மெயினா விவசாயத்துலேருந்து வேலை பார்த்தவங்களுக்கு இத வச்சு இந்த கறி வச்சு குடுப்பாங்களாம். ஆனா, எங்க தூத்துக்குடி ஸ்டைல்ல வேற மாரி செய்வாங்க. அது எப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க் யூ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பல்லு பூண்டு இருக்கு இல்லையா? அத உரிச்சு வச்சிருக்கேன். நான் பெரிய பல்லு பூண்டு தான் வாங்குவேன். எனக்கு உரிக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எது செய்யனாலும். இந்த பெரிய பல்லு பூண்ட உரிச்சு இது ஒரு எவ்வளோ ஒரு பெரிய பல்லு பூண்டு உரிச்சிங்கனாலே போதும். 2வது பார்த்தீங்கன்னா, இந்த இந்த மருந்து பொடி வந்து பார்த்தீங்கன்னா, பாருங்க. இது வந்து ஓதுவார் கடை தூத்துக்குடிக்குள்ள வந்து இருக்கிறவங்க ஓதுவார் கடையில வாங்குங்க. உங்க உங்க ஊர்ல இருக்கிற ஓதுவார் கடையில இந்த மருந்து வாங்குங்க. இது நல்லா ஸ்மெல்லா இருக்கும். ஸோ இந்த பொடி பாக்கெட் வந்து ரூ. 50 வரும். 50 கிராம் வாங்குனா. ஸோ நீங்க வாங்கி செய்யுங்க. இது ரொம்ப யூஸ் பண்ண வேண்டாம். 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் அவ்வளோதான் போடணும். இந்த 2 ஸ்பூன் போட்டாலே 2 பேர் சாப்பிடலாம் நல்லா தாராளமா. ஸோ நான் 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா, இன்னும் எவ்வளோ பொடி இருக்கு பாருங்க. ரூ. 50க்கு வாங்குனா. இன்னும் இதில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 4, 5 ஸ்பூன் இருக்கும். ஸோ இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப ஜலதோஷம் வந்து பிடிச்சவங்கள வந்து நைட்டு சுடுதண்ணீல ஒரு ஸ்பூன் போட்டு குடிச்சிங்கன்னா, ரொம்ப சூப்பரா கேட்குங்க. இது ஒரு மேஜிக் பொடி. ஸோ இத நீங்க வந்து அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பொடி வந்து 2 ஸ்பூன் போட்டாச்சு. ஸோ வயிறு புண்ணுக்கு ரொம்ப நல்லது இந்த மருந்து கறின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள். அதுக்கு தான் நம்ம மஞ்சள் போட்டுக்கிறோம். ஸோ இந்த பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா, வாய்வு தொல்லை இருக்காது. இந்த மஞ்சள், இந்த பொடியெல்லாம் வயிறு புண்ணு வந்து போக்கும். ஸோ மஞ்சள் போட்டுக்கலாம். அப்புறம் போட்டிங்கன்னா, கொஞ்சம் பெருங்காயத்தூள். வாய்வுக்கு பூண்டு நம்ம சேர்க்குறோம் இல்லையா? ஸோ அதனால இந்த பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா, தண்ணி நல்லா ஊத்திக்கணும். 1 கப் ஊத்திருக்கேன். 1 கப் ஊத்திருக்கேன். இன்னொரு கப்பு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து என்ன தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு என்ன பண்ணணும் கிண்டணும். சரிங்களா? நம்ம அடுப்ப ஆன் பண்ணிட்டு, நல்லா இந்த தண்ணி என்னன்னா வத்துற அளவுக்கு கிண்டணும். இந்த மாரி ஏலக்காய் மாரி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒட்டும். நல்லா வத்த வத்த மேல இந்த இடத்துல மேல தான் ரொம்ப ஒட்டுங்க. ஸோ நல்லா கிண்டணும். இதுக்கு வந்து உப்பு போடக்கூடாதுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அதில இப்ப கருவாடு வந்து ஒரு 2 துண்டு போட போறோம். பார்த்தீங்களா? கருவாடு 2 துண்டு போட்டிருக்கேன் அதில. கருவாடு அப்படியே இந்த கருவாடும் பூண்டும் அப்படியே குழஞ்சிரும். அப்பதான் அந்த வந்து இது மருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா அந்த வேகணும். அதுக்கு வந்து இந்த பூண்டும், கருவாடும் குழஞ்சிருச்சுன்னா, அந்த மருந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். கருவாடு 2, 3 துண்டு நம்ம இன்னொரு துண்டு போட்டிருக்கேன். மொத்தம் 3 துண்டு போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, சீலா கருவாடு போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் இதுக்கு. சீலா கருவாடு போட்டிருக்கேன். ஸோ இது அப்படியே பார்த்தீங்களா, இங்க பிடிக்குது பார்த்தீங்களா, அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கணும். சைடுல இருக்கிறத எடுத்து விட்டுட்டே இருக்கணும். பார்த்தீங்களா? இந்த மாரி சைட்லலாம் எடுத்து விட்டுட்டே இருக்கணும். புடிச்சிட்டே இருக்கணும். இப்ப என்ன பண்ண போறோம்னா, நல்லெண்ணெய் ஊத்த போறோம் இதுல. பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. நல்லெண்ணெய் எவ்வளோ வேணுமோ ஊத்திக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த இடுப்பு வலி இருக்கும் பார்த்தீங்களா? அவங்க எல்லாமே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இத நல்லா கொதிக்க விட்டுருங்க. இடுப்பு வலி இருக்கிறவங்க இந்த நல்லெண்ணெய் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். எவ்வளோ எண்ணெய் வேணா யூஸ் பண்ணலாங்க. நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது. அதனால நல்லெண்ணெய் நல்லா ஊத்தி பிடிக்கட்டும். நல்லா அப்படி ஏன்னா பிடிக்கும்போது நம்ம நல்லெண்ணெய் ஊத்திடணும். நல்லா கொதிக்கட்டும். பார்த்தீங்களா, 2 ஸ்பூன் தான் போட்டேன். எவ்வளோ திக்காயிருச்சு பார்த்தீங்களா? ஒரே ஒரு 2 ஸ்பூன் தான் போட்டோம். 2 ஸ்பூன் போட்டாலே ஒரு 2, 3 பேர் சாப்பிடலாம் நல்லா தாராளமா. இதுக்கு வந்து உப்பே போடக்கூடாது. ஏன்னா நம்ம கருவாடு போட்டுருக்கோம். அந்த கருவாடுலயே உப்பு இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ நம்ம உப்பு யூஸ் பண்ணவே கூடாது இதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஆச்சி வந்து அம்மாவுக்கு சொல்லிக் குடுத்தாங்க. அம்மா கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். ஸோ நான் அம்மாவோட டேஸ்ட்டா இப்போ வைப்பேன் அதான். அம்மா செய்றது எனக்கு பிடிக்காது. அம்மா ரொம்ப
இந்த அவசரப்பட்டு இந்த எண்ணெய் கொஞ்ச நேரத்துல ஆஃப் பண்ணிடுவாங்க. நான் வந்து நல்லா அந்த எண்ணெய் வெளிய வர வரைக்கும் நம்ம செய்யணும் இந்த கறி. அந்த கிரேவி சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவிலாம் சாப்பிட்டா எப்படி இருக்கு? அந்த மாரி ஆகணும். அப்பதான் நல்லாருக்கும். ஆனா இது வந்து நல்லெண்ணெய் பார்த்தீங்களா, ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது செய்யும்போதே ரொம்ப ஸ்மெல்லா இருக்குங்க. அந்த வீடு ஃபுல்லா ஒரு ஆயுர்வேதிக் ஸ்மெல் மாரி இருக்கும். நீங்க நினைக்கிற மாரி டேஸ்ட்டா இருக்காதுன்னு நினைக்காதீங்க. மருந்து கறின்னு சொல்றேன். டேஸ்ட்டா இருக்காதுன்னு நினைக்காதீங்க. ஸோ இது வந்து இந்த தூதுவள கறிலாம் செய்றாங்க இல்லையா? டேஸ்ட்டா இருக்குன்னு சொல்றாங்களே, ஸோ அந்த மாரி இதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப புடிச்ச சாதம்னு கூட சொல்லலாம் இது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஹை ஸ்பீட்லயே தான் வைக்கணும். பார்த்தீங்கன்னா, ஹை ஸ்பீட்லயே தான் இருக்கணும் இது. அப்படியே பக்கத்துல நின்னு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இதோட ஒர்க்கே. நம்ம பக்கத்துல இருந்து இந்த வேலை பார்த்துட்டே இருக்கணும். பார்த்தீங்களா? எவ்ளோ இருக்கு பார்த்தீங்களா? அதான் சொன்னேன். 2டே ஸ்பூன் போட்டாலே போதும். நெறைய போடாதீங்க. ஒரு 4, 5 பேத்துக்குன்னா கூட 1 ஸ்பூன் போடுங்க. நல்லா இந்த இதெல்லாம் பாருங்க, பூண்டெல்லாம் பாருங்க. தட்டுன உடனே எப்படி பொசு பொசுன்னு ஆயிடுச்சுன்னு. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குழம்போட எப்படி செய்யறதுனாலே, இந்த கருவாடும், இந்த பூண்டும் மசிஞ்சிட்டாலே இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி இத சாப்பிடக்கூடாது. இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல மசிஞ்சிரும். ஆனா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் அந்த பூண்டு மட்டும் மசியணும். அவ்வளோதாங்க. சாப்பாட்ட பெசஞ்சு சாப்பிட்டா அடிப்பொலிதாங்க இந்த சாதம். 5 செகண்ட்ல. பாருங்க எண்ணெயெல்லாம் எப்படி வெளிய வருது பார்த்தீங்களா? எல்லாமே நல்லெண்ணங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறாங்க மந்த்லி ஒண்ணு இந்த ஜென்ஸா இருந்தாலும், லேடீஸா இருந்தாலும் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு ரொம்ப எலும்புக்குலாம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. நான் இது மசிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். ஓகேங்களா? இல்லாட்டி தட்டி விட்டுருங்க. உப்பே போடக்கூடாது. இதுக்கு வந்து இந்த சாதத்துல பெசஞ்சு க கருப்பட்டி வச்சு சாப்பிடுவாங்க. நண்டு குழம்பு நண்டு கிரேவி ரொம்ப நல்லாருக்கும் இதுக்கு. இத பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, பார்த்தீங்கன்னா, ஒரு டப்பால எடுத்து வச்சாச்சு. இத இன்னொரு நாள் ஃப்ரிட்ஜ்ல வச்சு 1 வீக் ஆனாலும் இது கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜ்ல வச்சிரலாம். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, சாதத்த வெரவ போறோம். ம். சாதம் போட்டாச்சு. இத அப்படியே வெரக வேண்டியதான். பார்த்தீங்களா, சாதத்துல நல்லா வெரவியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாருமே சாப்பிடுங்க இத. இதுக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, கருப்பட்டி தான். கருப்பட்டி வச்சு தான் இவ்ளோ சாப்பிட போறோம். இன்னைக்கு எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, கருவாட்டு குழம்பு. இது என்னோட ஹஸ்பண்டுக்கு கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ அவங்க மருந்து கறிலாம் சாப்பிட மாட்டாங்க. சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. எங்க வீட்ல எங்க அண்ணன் தான் சாப்பிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ம் நெத்திலி மீன் கருவாடு இருக்கு இல்லையா? அதில தொக்கு பண்ணிட்டு இருக்கேன். வேக வச்சிருக்கேன். அப்புறம் முட்டை அவிஞ்சின்னு இருக்கு. அவ்வளோதாங்க.